வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, ரேவதிக்கு எப்படி துப்பாக்கி ஷூட் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அப்ப நம்ம ரேவதி நேரா நம்ம ரோஹிணிய பார்த்து, பாத்தியா எனக்கு என்னமோ சுட தெரியாதுன்னு சொன்ன. ரோஹிணி சொல்றாங்க, ஏய் கார் ராஜா வந்ததுனாலதான் நீ சுட்ட, இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா ஆனா பாத்தியா ரேவதி அக்காவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னத்தோட ராஜா மாமா எங்க இருந்தோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கோவில் திருவிழாவுக்கு வராங்க. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வா சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கூப்பிட்டதுனால ஒன்னும் நான் இந்த கோவில் திருவிழாவுக்கு வரல. இந்த திருவிழாவுக்கு நான் வர காரணமே என் பொண்ணுங்க மட்டும்தான். என் பொண்ணுங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, பொண்ணுங்க எப்படி ஆசையா கோவில் திருவிழாவுக்கு வரேன்னு சொன்னாங்களோ, அதனால நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி ஒரு நாள் எங்க வீட்டுக்கும் நீ வருவ சாமுண்டீஸ்வரி. உன் கோவம் எல்லாத்தையும் மறந்துட்டு. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, கண்டிப்பா என் கோவம் தீர போறது கிடையாது. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கும் வந்தும் கூட எலியும் பூனையுமா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இரு சாமுண்டீஸ்வரி. இங்க நம்மளோட சொந்தக்காரவங்க ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ நம்மளுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். அதனால இப்படி தேவையில்லாம சண்டை போடாம கொஞ்சம் பொறுமையா இரு சாமுண்டீஸ்வரி. அப்ப ராஜா கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்துட்டு, அத்தை நம்ம சொந்தக்காரவங்க நிறைய வந்திருக்காங்க, சோ கொஞ்சம் பொறுமையா இருங்கட்ட. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நான் பொறுமையா இருந்தாலும் இவ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்றா மாப்பிள்ள. இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இவளை என் கண்ணு எதிர்க்க வர விட்டுறாதீங்க. அப்ப நம்ம கார்த்திக் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி நீங்களாவது புரிஞ்சுக்கிடுங்களேன். பாட்டி சொல்றாங்க, இந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீ சொல்றது கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா கார்த்திக் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி அத்தையோட கோபத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அத்தை எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்க வேற எதுவும் சொல்லி அத்தைய கோவப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதிய காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு அங்க ஒருத்தவங்க குறி சொல்றவங்க இருக்காங்க. அப்ப ரோஹிணி துர்கா எல்லாரும் போறாங்க. துர்கா சொல்றாங்க, அக்கா அங்க பாத்தியா அக்கா, குறி சொல்றவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இதெல்லாம் நம்ப கூடாது. அதுக்கு துர்கா சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் சும்மா ஃபனுக்கு தான்க்கா, வா சும்மா போய் பாப்போம் அப்படின்னு சொன்னதோட ரோஹிணி சொல்றாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதோட துர்காவோட கைய ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. துர்கா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா துர்காவோட கைய பிடிச்சு, இங்க பாரு, நீ எதுக்காக ஆசைப்படுறியோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ பெரிய பாடகியாகி உங்க அம்மாவுக்கு நீ பெருமை சேர்ப்ப. ஆரம்பத்துல உங்க அம்மா உன்னை பாட்டே பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, உங்க அம்மா தான் உனக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி துர்காவுக்கு சொல்றாங்க. இது கேட்டதோட ரோஹிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. துர்கா மனசுல உள்ளதையும் துர்காவுக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கறதையும் அவங்க சீக்கிரம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் கர்ப்பமா இருக்கிறத சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரோஹிணி பயப்படுறாங்க. அப்புறம் துர்கா ரோஹிணிய பார்த்து, ரோஹிணி நீ கைய கொடு. ரோஹிணி சொல்றாங்க, இல்ல துர்கா எனக்கு வேண்டாம். அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா கொடுக்கா அப்படின்னு ரோஹிணியோட கைய பிடிச்சு கொடுக்க, ரோஹிணியோட கைய பார்த்துட்டு அவங்க நேரா ரோஹிணிய பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த விஷயத்த பாதுகாக்கிறியோ அதுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதோட தான் ரோஹிணிக்கு நிம்மதி ஆகுது. அப்புறமா நம்ம ரேவதி கைய கொடுக்க சொல்றாங்க. ரேவதி கைய கொடுக்க அவங்க ரேவதியோட கைய பிடிச்சு பார்த்து, உனக்கு வந்துட்டு பல குழப்பங்கள் மனசுல இருந்துச்சு, இப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, கடவுள் உனக்கு ஒரு நல்ல கணவனை தான் கொடுத்திருக்கான். அவன்கிட்ட உன் மனசுல உள்ளத சீக்கிரம் சொல்லிடு, இல்லைன்னா அவர் உன்னை விட்டு பிரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அக்கா உன் ஹஸ்பண்ட பத்தி தான் சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு அவரை காதலிக்கலையே. அப்ப அவங்க சொல்றாங்க, நீயாதான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, யாரையும் காதலிக்கல அப்படின்னு.
ஆனா அவரை நீ உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஒன்னனையே ஏமாத்திக்காதமா அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஆஹ் ரேவதி டக்குன்னு கைய பிடுங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, நான் ஒண்ணும் அவரை காதலிக்கவே இல்லை, இவங்க டிவி இல்லாம என்கிட்ட கண்டதையே சொல்றாங்க. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அக்கா நான் பாட்டு பாடுற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா கரெக்டா சொல்லி நான் பெரிய முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அது ஒரு ஃப்ளூக்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 3 கேர்ள்ஸ் வந்து நேரா கார்த்தியை பார்த்து சைட் அடிச்சுட்டு நிக்கிறாங்க. இதை நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. அப்ப துர்கா இங்க இருந்து வந்துட்டு, அக்கா பாத்தியா அக்கா, ராஜாவை யாரோ சைட் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அவரை பார்த்தா எனக்கு என்ன, என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணுங்க 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த நிக்கிற ஆளு ஸ்மார்ட்டா இருக்காருல்ல, அவரு தானே ராஜ சேதுபதியோட பேரன், செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு, அவரு கிட்ட போயிட்டு பேசலாமா, அவரோட நம்பர் மட்டும் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே துர்கா காதுல வாங்கிட்டு, ஐயோ அக்கா, மாமாவோட நம்பரை வாங்கணும்னு அந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா. இதை கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் அவரை நம்பர் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு துர்கா சொல்றாங்க, அக்கா ஒருவேளை அவரு நம்பர் கொடுத்துட்டா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, அவரு ஜென்டில்மேன், அவரெல்லாம் நம்பர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த 3 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க, நம்பர் நம்ம சாதாரணமா கேட்டா அவர் கொடுக்க மாட்டாரு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு போனை எடுத்து ஒழிச்சுக்கிறாங்க. ஒழிச்சுக்கிட்டு நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி நான் போன் கொண்டு வந்தேன் சார், என்னோட போனை காணும், அதுக்கு ஒரே ஒரு கால் பண்றீங்களா, அந்த போன் எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ரேவதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. துர்கா சொல்றாங்க, பாத்தியாக்கா, நம்பரை ஸ்ட்ரெயிட்டா கேட்டா அவரு கொடுக்க மாட்டாருன்னு எப்படி பிளான் பண்றாங்க பாத்தியாக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணோட போனை வாங்கி நம்பரை டைப் பண்ண போறாரு. அப்ப நம்ம ரேவதி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல சிஸ்டர், என்னோட போனை காணும், அதான் சார் கிட்ட சொல்லி கண்டுபிடிக்கலாமே அப்படின்ட்டு போனை கொடுத்தேன். அப்ப ரேவதி டக்குன்னு போனை வாங்கி, இரு நான் அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ரேவதி வந்துட்டு, உன் நம்பரை சொல்லு அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு நம்பரை சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி போன் அடிக்க அந்த போன் அந்த பொண்ணோட கையில இருந்து ரிங் ஆகுது. ரேவதி சொல்றாங்க, போனை கையிலே வச்சுக்கிட்டு எதுக்கு இவர்கிட்ட வந்து கேக்குற? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆளு கொஞ்சம் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு, அவர்கிட்ட நம்பர் எப்படியாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நானே வந்தேன், நீ இடையில நரி மாதிரி புகுந்து இப்படி கெடுத்து விட்டுட்டியே அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, உங்களுக்கு என்ன, என் நம்பர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நம்பர் கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணோட போனை வாங்க போக ரேவதி டக்குன்னு தடுத்து, என்ன காரியம் பண்றீங்க அப்படின்னு போனை பிடுங்கி டக்குன்னு போனை வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, போனி அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போக ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க, என்ன தைரியம் இருந்தா உங்க நம்பரை அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு பாப்பீங்க? கார்த்திக் சொல்றாரு, நம்பர் கொடுக்கறதுல என்ன தப்பு, ஏன் என் மேல கோவப்படுறேன்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுல்ல, இப்படி அடுத்தவங்க கிட்ட உங்க நம்பர் கொடுக்கலாமா? இதெல்லாம் யார் என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருமா, ஏதோ நம்பர் கேட்டா கொடுக்க போனேன், இதுல என்ன இருக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, யாருக்கும் நீங்க நம்பர் கொடுக்க கூடாது, கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னா என் நம்பர் மட்டும்தான் உங்களோட மொபைல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போனதோட நம்ம கார்த்தி ஒரே குழப்பத்துல நிக்கிறாரு. அப்பதான் நம்ம துர்கா அந்த இடத்துக்கு வராங்க. துர்கா வந்துட்டு, என்ன மாமா ஒரே குழப்பத்துல இருக்கீங்க போல? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஏன் இந்த ரேவதி இப்படி பண்றா, அந்த பொண்ணு பாவம் என் நம்பர் கேட்டு வந்திருக்கு, அந்த பொண்ணை போயிட்டு இப்படி திட்டி அனுப்பிடுறான், பாவம் அந்த பொண்ணு. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, மாமா இது கூட புரியலையா, அவ பொசசிவ் ஆகுறா மாமா. கார்த்திக் கேக்குறாரு, என்ன பொசசிவா, எதுக்கு பொசசிவ்? அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா இது கூட உங்களுக்கு தெரியல, அவ உங்களை லவ் பண்றா. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, என்னது ரேவதி என்ன லவ் பண்றாளா, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவ எந்த அளவுக்கு என் மேல கோவத்தோட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா அது அப்போ, இப்போ அப்படி கிடையாது, அவளோட பிஹேவியரை பார்த்தாலே தெரியுதா, தெரியலையா, பாருங்க அந்த நடந்து போறால, உங்களை எத்தனை தடவை திரும்பி பாக்குறா அப்படின்னு பாருங்களேன் அப்படின்னு. 2 பேரும் பாக்குறாங்க. ரேவதி நடந்து போகும் பொழுது ஒரு தடவை திரும்பி பாக்குறாங்க. அப்ப துர்கா என்றாங்க, ஒண்ணு, மறுபடி திரும்பி பாக்குறாங்க.
அப்ப 2 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா மாமா, அவ எத்தனை தடவை திரும்பி பார்த்துட்டு போறா அப்படின்னு. அப்ப அவ எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுவா அப்படின்னு இப்பவே தெரியுதா மாமா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல துர்கா, இது ஏதோ சும்மா திரும்பி பார்த்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம துர்கா நினைக்கிறாங்க, இந்த கோவில் திருவிழாக்கு வந்துட்டு 2 பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும். 2 பேருமே எலியும் பூனையுமா இருக்காங்க. 2 பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு துர்கா நினைக்கிறாங்க. அதனால ரோஹிணி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. அக்கா அப்படின்னு. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, என்னடி என்னாச்சு உனக்கு? அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா, ராஜா மாமாவும் உனக்கு பிடிக்குமா? ரோஹிணி சொல்றாங்க, அவரு ரொம்ப நல்லவரு தான். ரேவதிக்கு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப துர்கா சொல்றாங்க, அதை நம்ம தான் யோசிக்கிறோம். அவ கொஞ்சமாவது அப்படி யோசிக்கிறாளா? இது மாதிரி மாமா ரொம்ப நல்லவர் தான். அவர் கூட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழணும். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும்க்கா. அதுக்கு ரோகிணி கேக்குறாங்க, என்னடி பிளான் பண்ணலான்னு இருக்க? அப்ப துர்கா சொல்றாங்க, எப்படியாவது அக்காவை நம்ம மாமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும். இதை கேட்டதோட ரோஹிணியும், சூப்பர்டி, கண்டிப்பா பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை போய் பார்த்து, அக்கா, இது மாதிரி ராஜா மாமாவா எல்லாருமே சைட் அடிக்கிறாங்க தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமா, எப்ப பார்த்தாலும் அவங்கள சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, நம்ம தங்கச்சி இப்படி சொல்றாளே, ஒருவேளை பொய் சொல்றாளோ அப்படின்னு திரும்பி பார்த்தா உண்மையாவே கார்த்தியை சுத்தி 2 3 பொண்ணுங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கு. அப்ப துர்கா சொல்றாங்க, பாத்தியாக்கா, நான் சொன்னப்ப நீ நம்பலைல, அங்க பாரு என்ன நடக்குது, அவ்வளோதான்க்கா அப்படின்னு சொன்னதோட ரேவதி செம்ம டென்ஷன் ஆக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க ரேவதியை பார்த்ததோட அந்த இடத்துல இருந்து வாங்கடி போகலாம் அப்படின்னு ஓடிடுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, நான் தான் முதல்லயே சொன்னேன்ன, அவங்க கூட யாரு கூடயும் பேசாதீங்க அப்படின்னு. ஏன் இப்படி இருக்கீங்க? கார்த்திக் சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, அவங்க சும்மா என்கிட்ட வந்து பேசுறாங்க, நானும் பேச்சு கொடுக்குறேன், இதுல என்ன ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணுங்க எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? கார்த்திக் சொல்றாரு, அந்த பொண்ணுங்க சும்மா என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, நீ எல்லாத்துக்கும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம துர்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னல, அவரு இன்னும் நீ லவ் பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் வேற ட்ராக்ல போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான்க்கா உன் லைஃப். நீ உன் காதல சொல்றியோ அப்பதான் அவரு ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, இல்லைன்னா அவரு வேற பொண்ணை பார்த்துட்டு போயிருவாரு, அவ்வளவுதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, இவ எப்படி சொல்றாளே, நம்மளோட லவ் சொல்றதுதான் நல்லது போலயே அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி நேரா துர்கா கிட்ட, துர்கா, லவ் சொல்லுங்கிறியே, எப்படி துர்கா சொல்றது? அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா, பெசாப்புல ஒரு ரோஸ் அவர்கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, எனக்கு அந்த பழக்கமே இல்லையேடி. அப்ப துர்கா சொல்றாங்க, நான் மட்டும் என்ன ஒரு நாளைக்கு 4 பேருக்கா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தான் பழக்கம் இல்லை, எல்லாம் சினிமாவில் பார்க்கறது தான். இங்க பாரு, நான் கொண்டு போய் ஒரு லெட்டரை மாமா கிட்ட காமிக்கிறேன். மாமா ஒரு இடத்துக்கு வருவாரு, அங்க வந்ததோட அவர்கிட்ட உன்னோட லவ் சொல்லிரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஏட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா, நீ சொல்லிதான் ஆகணும். இது கேட்டதோட ரேவதியும், சரி நான் சொல்றேன். அப்ப துர்கா சொல்றாங்க, சரி ஓகே, லெட்டர் ரெடி ஆயிருச்சு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னடி, நான் இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ளேயும் லெட்டர் ரெடி பண்ணிட்டேன்? அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா, இதெல்லாம் நம்ம தாமதிக்கவே கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ வந்து ஃபாஸ்டா இல்லைன்னா அவ்வளோதான், மாமா உனக்கு இல்லை பாத்துக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதடி அப்படின்னு. துர்கா சொல்றாங்க, சரி, நான் இந்த லெட்டரை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிட்டு நேரா கார்த்திகிட்ட, மாமா இந்தாங்க. கார்த்திக் கேட்குறாரு, என்ன துர்கா? அப்ப துர்கா சொல்றாங்க, இந்த லெட்டரை பிடிங்க, இது உங்ககிட்ட அக்கா கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கார்த்திக் அந்த லெட்டரை பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திய அந்த கோவிலுக்கு பின்னாடி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததோட கார்த்திக் நினைக்கிறாரு, என்ன இது, கோவிலுக்கு பின்னாடி வர சொல்லியிருக்கா, எதுக்கு வர சொல்லியிருப்பா, என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்திக் இங்கேருந்து வராரு. அப்ப ரேவதி நிக்கிறாங்களா? அப்ப கார்த்திக் இங்கேருந்து வந்துட்டு, ரேவதி, எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு, இப்ப எதுக்கு நீ வர சொன்ன? அப்ப ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க, ஆரம்பத்துல நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், அதனால நான் ரொம்ப
வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். உங்கள வந்துட்டு நான் அந்த அளவுக்கு தப்பா நினைச்சிருக்க கூடாது. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். கார்த்திக் சொல்றாரு, "இதுக்கு தான் நீங்க கூப்பிட்டியா?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்லிக்கிறேன்." கார்த்திக் சொல்றாரு, "சரி சொல்லு ரேவதி, எனக்கு நெறைய வேலை இருக்கு." ரேவதி சொல்றாங்க, "உங்கள நான் ரொம்பவே தப்பா நினைச்சுட்டேன். உங்ககிட்ட நான் என்னோட லவ்வ சொல்றதுக்காக தான் வர சொன்னேன்." இது கேட்ட கூட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. "என்னது லவ்வா?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "ஆமாங்க, உங்கள நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, "என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்ற?" ரேவதி சொல்றாங்க, "இல்ல, ஆரம்பத்துல நான் உங்களை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த மாயாவும் மகேஷும் எப்படி கெட்டவங்கன்னு என்கிட்ட பல தடவை சொல்லி முயற்சி பண்ணீங்க. நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன், திட்டியிருக்கேன், எவ்வளவோ நான் பேசியிருக்கேன். ஆனா ஒரு செகண்ட் கூட நீங்க என் மேல கோவப்படாம எல்லாத்தையும் வந்து பொறுத்து பொறுத்து போனீங்க. நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆரம்பத்திலே எங்க அம்மா உங்களை ரொம்ப நல்லவருன்னு சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீங்க வந்துட்டு எங்க லைஃப்குள்ள வந்த பிறகுதான் என் லைஃபே சேவ் ஆனுச்சு. அதனால தான் சொல்றேன். அஹ் என் லைஃப் என் லவ்வை ஏத்துக்கோங்க." அப்படின்ட்டு ரேவதி கார்த்திக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே துர்காவும் ரோகிணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, "நான் யோசிச்சு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவர் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாளே அப்படின்னு. அப்ப நம்ம துர்கா இங்கேருந்து வந்துட்டு, "அக்கா, அவரை ஏத்துக்கிட்டாராக்கா?" ரோகிணி சொல்றாங்க, "அவர் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போராடிடி. ஏண்டி நீ வேற, அவரோட மனசுல லவ்வே இல்லை போல. நான் தான் தேவையில்லாம அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்." அப்ப ரோகிணி சொல்றாங்க, "ஏய், ஏண்டி நீ இப்படி சொல்ற? இங்க பாரு, அவர் உன்னை உண்மையாவே லவ் பண்றாரு. அதனாலதான் அவரால வெளியில சொல்ல முடியல. இங்க பாரு, நீ தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசிக்காத. நீ நிறையவே வந்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கேல்ல, இதனால அவர் கோவப்படுறாரே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் இருக்காது. நீ தயவு செஞ்சு வந்துட்டு அவரை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு முடிவு பண்ணு." இது கேட்டதோட நம்ம ரோகிணி சொன்னதை கேட்டுட்டு ரேவதியும், "சரி, நான் அவ்வளவோ அவரை பேசியிருக்கேன், அதுக்கு கண்டிப்பா அவர் இப்படிதான் பண்ணுவாரு. நான் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி நான் அவரை லவ் பண்ண வச்சிடறேன்." அப்படின்ட்டு ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதும் துர்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் போயிட்டு, "என்னடா இது, ரேவதி திடீர்னு லவ் வந்து சொல்றா. அவளுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையே, திடீர்னு எப்படி என்கிட்ட வந்து சொல்றா?" அப்படின்னு ஒரே குழப்பம் அடைகிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.